பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து எவ்வளவு அற்புதமானவர் இல்லை? உன் காலத்துக்கு முன்னால நீயே சாகணும், வேண்டாம், நான் உன்னை வாழ வைப்பேன் என்பதுதான் அவருடைய அர்த்தம். ஒருவேளை இன்றைக்கு நீங்க அந்த சூழ்நிலையில வந்திருக்கலாம், செத்து போயிடலாம், இந்த வியாதி சுகமாகாது, இந்த பிரச்சனை தீராது, இந்த அவமானம் மாறாது, இந்த நிந்தை போகாது, ஏன் இந்த உலகத்துல வாழ முடியாதுன்னு நினைக்கலாம். இல்லை, இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். அதனால உங்களை தடுத்து நிறுத்துகிறார். நீ காலத்துக்கு முன்னால ஏன் சாகணும்? நீ ஏன் சாக பற்றி நினைக்கிற? நீ வாழணும். ஆண்டவர் என்கிற இயேசு என்கிற நல்ல தகப்பன் உனக்கு இருக்கிறார். அவர் சொல்லார், என் மகளே, என் மகனே, நீ வாழ்ந்திருக்கணும், நீயே சாகணும். நான் உனக்காக சிலுவையில செத்து உயிரோடு எழும்பிட்டேன். உனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு செத்தேன். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பிட்டேன். பாரு, என் கைகளை காயங்கள் இருக்குது, தழும்புகள் இருக்குது. உனக்காக நான் மரித்து உனக்காக உயிரோடு எழும்பி இருக்கிறேன். நீயே சாகணும். நீ சாக வேண்டாம். உன் பிரச்சனையை நான் மாத்துறேன், உன் வியாதியை நான் நீக்கிறேன்னு இயேசு இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். பாருங்க, வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சொஸ்தமானான். பாருங்க, இயேசு ஒரு மலையில பிரசங்கம் பண்ணி விட்டு இறங்கி வரும்போது குஷ்டரோக வியாதி கொண்ட ஒரு மனுஷன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். இயேசுவின் நாட்கள் எப்படி தெரியுமா? குஷ்டரோக வியாதி வந்துட்டா அது தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது அந்த நாட்கள்ல. அதனால ஒரு மனிதனுக்கு குஷ்டரோக வியாதி வந்துட்டு நீ கண்டுபிடிச்சிட்டா ஊருக்குள்ள அவனை வைக்க மாட்டாங்க. இது தீட்டான வியாதி, அதனால இவனை ஊருக்கு வெளியிலே புறம்பாக்கிடுவாங்க. அதனால குஷ்டரோக வியாதி கொண்டவங்க எல்லாம் மலை கொகைகள்ல, ஊருக்கு வெளியில, காட்டுல அங்கதான் வசிப்பாங்க. அவங்க மட்டும்தான், குஷ்டரோக வியாதி கொண்டவங்க மட்டும் தனி குரூப்பா இருப்பாங்க. ஊருக்குள்ள வந்தா கல் எடுத்து அடிச்சு விரட்டிடுவாங்க. ஊருக்குள்ள வராதது தீட்டான வியாதின்னு. சொந்த குடும்பத்தார் கூட அவங்கள நேசிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்க பக்கத்திலே போக மாட்டாங்க. இயேசுவின் நாட்கள் அப்படிதான். அரசாங்கம் அவங்களுக்குரிய உணவுகளை கொண்டு போய் அந்த இடத்துல தூரத்துல இருந்து கொடுத்துருவாங்க. சாப்பிட்டுட்டு அந்த குகைக்குள்ள இருந்து அங்கேயே மறிச்சு போவாங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த மனிதன் இயேசு மலையில பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கி வரும்போது அதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இயேசுவை நோக்கி கூப்பிடுறான். ஏன்னா அவனால் ஊருக்குள்ள போக முடியாது. இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான், இயேசுவை தேடிலாம் போக முடியாது. இதுதான் சந்தர்ப்பம். நம்மளை தேடி இயேசு வந்திருக்கிறான்னு சொல்லி, இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுறான். உடனே சீஷர்கள் கூட நிறைய பேர் இருக்காங்களா, அவங்க எல்லாம் அந்த குஷ்டரோகியை பார்த்த உடனே என்ன பண்ணியிருப்பாங்க? எல்லாம் ஓடி இருப்பாங்க. ஐயோ, குஷ்டரோகி, குஷ்டரோகி, அன்கிளீன், அன்கிளீன், ஒரு தீட்டு, தீட்டுன்னு எல்லாம் ஓடி இருப்பாங்க. சிலர் ஐயோ அவங்களோட கையை இதெல்லாம் அப்படியே புண்ணால் அரிச்சு, அது மொட்டை மொட்டையா இருக்குது, மூக்கு மொட்டையா இருக்குது, காது மொட்டையா இருக்குது, அந்த புழு அரிச்சு உடம்பெல்லாம் நாட்டம் எடுக்குது, அதை பார்த்து அருவருத்து எல்லாம் ஓடி இருப்பாங்க. இவங்க கூட தூரத்துல நின்றுதான் இயேசு கூப்பிடுறான். பக்கத்துல வரல, அவன் தீட்டான வியாதி எனக்கு தெரியும். இயேசுவிட்ட அவன் சொல்லும்போது, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், உம்மால் என்னை குணமாக்க முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன், உமக்கு சித்தமானா என்னை சுகமாக்குங்க அப்படின்னு கேட்கிறான். இயேசு மனதுருகினாராம். வசனம் சொல்லுகிறது, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். தூரத்துல இருந்து இயேசு சொல்லல, நீ சுகமாக நீ தூரத்துல இருந்து சொல்லியிருந்தா கூட அற்புதம் நடக்கும். ஆனா இயேசு அவன் பக்கத்துல போறார். யாருமே பக்கத்துல போக மாட்டாங்க. பக்கத்துல போய் தன் கரத்தை நீட்டி அவனை தொடுகிறார். யாருமே அவனை தொட மாட்டாங்க. சொந்த குடும்பத்தாரை தொட மாட்டாங்க. ஆனா இயேசு அவனை தொடுகிறார்.
அப்படி அர்த்தம் என்ன? நான் உன்னை நேசிக்கிறேன். உலகமே உன்னை வெறுக்கலாம், உலகமே உன்னை பரிகாசம் பண்ணலாம், உலகமே உன்னை ஒதுக்கலாம், பட் ஐ லவ் யூ. நான் உன்னை நேசிக்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய அன்பை முதலாவது அவனுக்கு காண்பிக்கிறார். ஐ லவ் யூ மை சன். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை அருவருக்கவில்லை. நீ குஷ்டரோகினி, உன்னை நான் வந்து அருவருக்கவில்லை. தன்னுடைய கரத்தை நீட்டி தொடுகிறார். அவன் நான் கூனி குறுகி பயந்திருப்பான். இயேசு தொட்டு சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு, நீ சுகமாகணும், அதைத்தான் நான் விரும்புகிறேன். உடனே அவன் ஆரோக்கியம் அடைந்தான். எனக்கு அன்பானவர்களே, இயேசு எவ்வளவு அற்புதமானவர் பாருங்க. அந்த அற்புதமான இயேசு இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கும் அந்த அற்புதத்தை அவர் செய்ய முடியும். உங்களையும் குணமாக்க முடியும், உங்களையும் தொட முடியும், உங்களுடைய நோய்களையும் அவர் மாற்ற முடியும். அதற்காக அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மனதுருகுகிறார். உங்களை பார்த்து, உங்களுடைய வேதனை பார்த்து அவர் மனதுருகுகிற ஒரு நல்ல தகப்பன், பரிதபிக்கிற ஒரு தகப்பன். இன்றைக்கு நீங்க பாதிக்கப்பட்டு மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டு அருவறுக்கப்பட்ட நிலைமையில உட்கார்ந்து இருக்கலாம். என்னை நேசிக்க யாருமே இல்லையே என்று கலங்கி இருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், I am here to love you my daughter. I am here to love you my son. நான் இருக்கிற உன்னை நேசிக்க, நான் இருக்கிற உனக்கு அன்பு காட்ட. ஆண்டவர் இன்றைக்கு இயேசு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்காக சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார். அவர் தான் உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை உருவாக்கினவர். உங்களுக்காக நித்திய ஜீவனை உங்களுக்கு அருளணும், உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் என்பதற்காய் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தவர், இரத்தத்தை சிந்தினவர் உங்களுக்காக. அதனால்தான் உங்கள் மேல அவருக்கு அன்பு. நான் இவங்களுக்காக என் இரத்தத்தை எல்லாம் சிலுவையில சிந்தினேனே, அதனால நான் உங்களை நேசிக்கிறேன். உங்களுடைய பாவங்கள், வியாதிகள், சாபங்கள் எல்லாத்தையும் சிலுவையில சுமந்துட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறார். அவர் தொட்டா போதும். இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்களா? இயேசு என்னை நேசிக்கிறார்னு விசுவாசிங்க, என்னை குணமாக்குவார்னு விசுவாசிங்க, நான் சுகமாயிருப்பதை அவர் விரும்புகிறார் என்று விசுவாசிங்க. இப்போ ஜெபிக்கும் போது அவருடைய கரம் உங்களை தொடுன்னு விசுவாசிங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நம்ம ஜெபிக்கலாமா? நீங்க எங்க இருக்கிறீங்களா? உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. உங்களோட சேர்ந்து இப்ப நான் ஜெபிக்கும் போது ஆண்டோடைய வல்லமை உங்களுடைய சரீரத்திற்குள் இறங்கும். அந்த நோய்கள் விலகும், கட்டுகள் அறுக்கப்படும். சரும நோய்களாக இருக்கலாம், சரீரத்துள்ள புண்களாக இருக்கலாம், அழுகி நாற்றம் எடுத்த காலாக இருக்கலாம். எதுவானாலும் இப்பொழுது இயேசுடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கும். கேன்சர் வியாதியா இருக்கலாம், ஆஸ்துமாவாக இருக்கலாம், எந்த வியாதியாக இருக்கட்டும், அவர் உங்களுக்காக மனதுருகுகிறார். இப்ப உங்களுடைய வலதுகரம் வைத்துக் கொள்ளுங்க, கண்களை மூடுங்க, முடிந்த முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. இயேசுன்ற நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே அன்றைக்கு அந்த குஷ்டரோக வியாதி கொண்ட மனிதனை தொட்டு குணமாக்கினீரே, என்னையும் தொடும். ஜெபம் பண்ணுங்க. நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த பிள்ளைகளோடு இணைந்து நானும் ஜெபிக்கிறேன். அப்பா, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தீரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சரும வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். உம்முடைய தள்ளும்புள்ள கரத்தினால் இவர்களை தொடுங்கப்பா. அவருடைய சரீரத்தில் இருக்கிற சருமத்தில் இருக்கிற நோய்கள் மாறட்டும், புண்கள் எல்லாம் மறையட்டும். அது காலில, கையில, விரல்கள்ல எங்கிருந்தாலும் நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் அவைகள் காய்ந்து மறைந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஒரு அற்புத சுகம் உண்டாவதாக. தகப்பனை, பொல்லாத கேன்சர் வியாதிகள், கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். அந்த சரீரத்தை விட்டு விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய தள்ளும்புள்ள கரம் தொடட்டும், சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட உறுப்புகளை கர்த்தருடைய கரம் தொடட்டும். அவருடைய எலும்புகள், நரம்புகளை எல்லாம் தொடும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது எல்லா நோய்களும் மறையட்டும். தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். நடக்க முடியாதபடி படுத்த படுக்கையில் இருக்கிறவர்களை தொடும். இயேசுவின் நாமத்தில் அவள் எழும்பி நடக்கட்டும். இப்பொழுது மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இப்பொழுது
மரண பயங்கள் விலகட்டும், மரண படுக்கைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும். எழும்பி நடக்கட்டும். இப்பொழுதே சகல நோய்களும் மறையட்டும். ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காய் நன்றி. சுகமளிக்கிற வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நிமிஷத்தில் இந்த அற்புத மாற்றம் உண்டாக்குகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, இந்த பிள்ளைகள் நல்ல சுகத்தை கண்டு உம்மை துதித்து மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.